Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா ராஜ் பஜாஜ் ஷோரூம் ரெடில்ஸ் ஷோரூம் வந்திருக்கோம் guys. So இங்க என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ண போறாங்க அப்படினா first time in Chennai, first time in தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜோட CNG பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது இல்லாம இன்னைக்கு ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ண கஸ்டமருக்கு மாசான டெலிவரியும் கொடுக்க போறாங்கங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த பைக்கிலோட ஸ்பெஷாலிட்டியும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த பைக் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வீடியோஸ் நீங்கள் நம்ம பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் மற்றும் நிறுவனத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீராஜ் பஜாஜ் நிறுவனத்தின் சார்பாக மறுபடியுமாக நன்றிகளையும் வரவேற்புகளையும் தருகின்றோம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கணேஷ், இவரை பற்றி சொன்னால் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் தனி பேஜே இருக்குது. ரைடர் மிஷின், அதாவது 50,000 ரசிகர்களுக்கு மேல் இவருக்கு அந்த பகுதியில், அந்த பதிவு பகுதியில் இவருக்கு இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. அதுவும் வர திரு விஷ்ணு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி பேஜ் வச்சுருக்கார், கோ ப்ரோ ப்ரொவைடர் சொல்லிட்டு. அவர் ஒரு ரைடர் கோ ப்ரோ ரைடர், அவருக்கும் 50,000 நண்பர்கள் மேல் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதாவது பஜாஜ் நிறுவனத்திலே ஒவ்வொரு டைம் பண்ணும்போது நியூ பார்ன் சொல்லுவாங்க, அந்த நியூ பிறந்த குழந்தைய நம்ம இன்னைக்கு வரவேற்க போகிறோம். அது அன்வெயிலிங் பண்ணுறதுக்காக Mr. Ganesh, Mr. Vishnu, Mr. Chandran sir, Mr. Karan sir, and Mr. Vinay sir. To be strong, every breath hold, 'cause I can't move on till I let go. அனைவருக்கும் மழை வணக்கம். ஸோ சிஎன்ஜி மூலமா இயங்கக்கூடிய இருசக்கர வாகனம் உலகிலேயே முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த பஜாஜ் நிறுவனம் தயாரித்துள்ளது. சென்னையில் முதல் முறையாக முதல் லான்ச் தமிழ்நாட்டிலே, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி லான்ச் இன்னைக்கு நம்ம ஸ்ரீராஜ் பஜாஜ்ல ரெடில்ஸ்ல நடக்குது. ஸோ சிஎன்ஜி மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, சார் பொல்யூஷன் மாசு ஓகே, பட்
மக்களுக்கு என்ன பயன் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் காஸ்ட் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சிஎன்ஜி பைக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுடைய செலவு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 50% குறைவாகும். ஸோ இதை யூஸ் பண்ணுற நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. ஈவன் இன்னைக்கு வந்து பஸ்ஸஸ் வேன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான காசு சேமிக்கிறதுக்கும் ப்ளஸ் டெய்லி வந்து நீங்கள் கம்யூட் பண்ணும்போது ஒரு டயர்ட் இல்லாத அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது இதில் இருக்கிற தொழில்நுட்பம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து பல்சரில் வந்து ப்ரீமியமில் வந்து நாங்கள் டிஜிட்டல் மீட்டர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டிஸ்க் பிரேக்ஸ், ஓகே சீட் எவ்வளோ கம்ஃபர்டபுள் குயிக் சீட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பாக வடிவமைச்சிருக்கோம். டெஃபினட்டாக இந்த பைக் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ இன்னைக்கு வந்து ஷைனோ இல்லை நம்மளுடைய பல்சர் 125 என்ன பவர் இருக்கோ அதே பவரை இதுலேயும் இருக்கு. அதே மாதிரி இழுவைத்திறன் 9.7 ரொம்ப நல்ல வந்து டார்க். அது இந்த வண்டிக்கு போதுமானது 5000 RPMல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் டாப் ஸ்பீட் வந்து 93 கிலோமீட்டர், சிஎன்ஜியில் 90 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போக முடியும் இந்த வண்டியில். சார் எல்லாம் ஓகே சார், இந்த வண்டி சேஃபா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் நம்ம இருக்க டவுட்ஸ் தான். ஸோ சேஃப்டிக்குன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைலிஸ் ஃப்ரேம் இருக்கு. அதே மாதிரி இந்த பெஸ்கோ நான் இனிஷியலாக சொன்னேன்ல, ஸோ இந்த பெஸ்கோன்றது பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கேஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்திய அரசு நிறுவனமாக சர்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பெட்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சிஸ்டம் அவங்க தான் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த டேங்க் வந்து நம்ம வந்து அக்ரிடேஷன் அப்ரூவல் வாங்கி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஃபேக்டரி ஃபிட்டட். ஓகே, அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லீவ்ஸ் இருக்கு. அதனால் டஸ்ட் எதுவும் படியாமல் வந்து நமக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ சேஃப்டியில் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 சேஃப்டி டெஸ்ட் கிட்ட இந்த வண்டி வந்து அண்டர்கோன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன மாதிரி சேஃப்டி டெஸ்ட்லாம் இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோன்றதை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் இவ்வளோ டெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும், அது பஜாஜ் ஆட்டோவில் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஒரு வண்டி எப்படிலாம் கூட டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. கேஸ் சிலிண்டரோட டேங்க் பொசிஷன் மாறி இருக்கா இம்பாக்ட்ல, அதுதான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு இம்பாக்ட் வரும்போது ப்ரெஷர் மாறுதா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மேலேருந்து டக்குல ஒரு பள்ளத்தில் விழும்போது வண்டி எப்படி ஸ்டெபிளாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில். 7 சப்போஸ் ஒரு ட்ரக்கு வண்டி மேலே ஏறினா வண்டி என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இவ்வளோ டெஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சேஃபாக தான் இருக்கு பைக்ல. அதோட பொசிஷன் மாறல, ப்ரெஷர் மாறல. அதே மாதிரி கேஸும் இந்த லீக்கேஜ் கிடையாது. அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வந்து காசு ரொம்ப முக்கியம். ஸோ சம்பாதிச்ச காசை வந்து அதிகமாக மிச்சம் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளால கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் பெட்ரோலுடைய எக்ஸஸ் காஸ்ட்ல இருந்து. ஸோ பஜாஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு முன்னோடியான நிறுவனம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாட்டில் வந்து நம்ம வந்து பைக் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிஎன்ஜி தொழில்நுட்பம் வந்து பஜாஜுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்குற பஜாஜ் 3 வீலர் ஆட்டோஸில் எல்லாமே நம்ம இந்த சிஎன்ஜி வந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு வந்து எங்களுக்கு தேவை. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸோ இல்லை வந்து ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீராஜ் பஜாஜ் டீமை நீங்கள் எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு புரிகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் பழகிட்டோன்னா இது ரொம்ப ஈஸி. நார்மல் பெட்ரோல் பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஷரை காலையில் எடுக்கும்போது ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, ஏதாவது கேஸ் லீக்கேஜ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி இல்லை நாய்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வருதா, ஸோ இந்த மாதிரி பேசிக் செக்கிங் பண்ணோம்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நினைக்கிற மாதிரி காஸ்ட்டுமே வந்து
ரொம்ப அதிகமாக வராது. நீங்கள் எப்படி பெட்ரோல் வண்டி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டர் தான் இருக்கும். இன்ஜினோட லைஃபுமே வந்து சூப்பராக இருக்கும். சிஎன்ஜி யூஸ் பண்ணுறதுனால இன்ஜின் லைஃப் கம்மியாகும்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்ஜினுடைய ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து கம்பெனி வந்து சிறப்பான ஒரு இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்தில் 2 மாதம் முன்னாடியே வந்தாச்சு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம் 94,995 வரும். அதுலேயே வந்து ட்ரம் எல்இடி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இதுலேயே வந்து டாப் அண்ட் டிஸ்க் எல்இடி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் வரும். ஸோ ரொம்ப நல்ல பைக். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்களோட பயணத்தை சேஃபாகவும் தொடங்கணும். மீண்டும் ஒரு முறை பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் சார்பாகவும் ஸ்ரீராஜ் பஜாஜ் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். என் பேர் வந்து கணேஷ். ரைடர் மிஷன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லான்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ பைக் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ பஜாஜ்லேருந்து நியூ வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய டெக்னாலஜியோட லான்ச் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சிஎன்ஜி. யூஸ்வலாக பஜாஜ் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதோட சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ வெஹிக்கிளோட காஸ்ட்டுமே நம்மளோட அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து அஃபோர்டபிலிட்டியாக அந்த பைக்கோட காஸ்ட்டுமே இருக்குது, இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதோட ரன்னிங் காஸ்ட் எவ்ரிடே நம்ம ரைட் பண்ணுறதுக்கும் அதோட ரன்னிங் காஸ்ட்ன்றதும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் வந்து எல்லோரும் ஈஸியாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம இதோட டீட்டெயிலான ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழில் நம்மளோட சேனல்லேயே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் டேஸில் ஸோ அதுலேயும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். இந்த வண்டியை நான் முதல்ல புக் பண்ணணும் சார் சொல்லிட்டு எங்களுக்கு புக் பண்ணார். அவர் திரு ரவீந்திரன் அண்ட் லட்சுமி அவர்களுக்கு இந்த வண்டியுடைய முதல் டெலிவரி கொடுக்கறதுக்கு அவங்கள நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah.
சார் இப்போ சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் டெலிவரி எடுத்திருக்கீங்க. சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். வண்டி ரொம்ப ஸ்மூத் பிக்கப்பு நல்லா இருக்கு, நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கு. நான் நினச்சதை விட சூப்பராக இருக்கு சார். காம்பேக்டாக எனக்கு நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு சார். ஓகே, இப்போ ஓட்டி பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே, எல்லாருக்குமே இது கண்டிப்பாக நான் நல்ல குட் ஃபீல் தரும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ எது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? இதில் சிஎன்ஜி ஆப்ஷன் ப்ளஸ் பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு நான் நல்லா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளஸ் நல்லா லாங் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதனால எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ எனக்கு சிஎன்ஜி பற்றி கம்ப்ரஸர் நேச்சுரல் கேஸ் ஆல்ரெடி காரு பைக்லாம் நான் பார்க்குறேன், அதனால இதுவும் பிடிச்சிருக்கு. ஓகே, எடுத்துறேன். ஸோ என்ன பர்பஸ்க்கோசம் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ண போறீங்க சார்? எனக்கு கம்பெனி ட்ராவல் ப்ளஸ் ஃபேமிலியோட வெளியில் பையன் இருக்கான், ஒய்ஃப் இருக்காங்க, கொஞ்சம் லாங்காக போனோம்னா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அதர் பைக்கு. ஸோ அதனால இந்த பைக் எனக்கு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும்னு பார்த்தா அதனால இதை எடுத்தேன். சீட் கம்ஃபர்ட், சீட் லென்த் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அப்போ உங்க ஃபேமிலி கூட டிராவல் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். ஸோ என்ன பிரைஸ் கொடுத்து வாங்குனீங்க? 1,35,000 கொடுத்துருக்கேன் சார். ஓகே, டாப் மாடல். ஆமா, டாப் மாடல் எடுத்துங்க. டாப் மாடல் எடுத்துருக்கேன். ஸோ டெலிவரி எவ்வளோ சீக்கிரமா கொடுத்தாங்க புக் பண்ணி? எனக்கு வித்தின் ஆல்மோஸ்ட் 1 ஹவர்க்குள்ள முடிஞ்சிச்சு. 1 ஹவர்லயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, நைஸ் சார். சோ உங்களுக்கு பயம் எது இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணிருக்காங்க, அத நம்ம எடுக்கறோம். ஆல்ரெடி நான் இ பைக்ல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணேன், பட் ஆனா அது கொஞ்சம் இதுவா இருந்தது. இது அதை விட எனக்கு பெட்டரா ஃபீல் கொடுக்குது. இப்போ எனக்கு தைரியம் இருக்கு, ஏன்னா பெட்ரோலும் இருக்கு இதுல, பேக்கப்க்கு ஃபியூல் கான்சென்ட் இருக்குனால நான் இதுக்கு நல்லா ஃபீல் பண்றேன். நல்லா இருக்கு. அதுல இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலாமா இது எடுக்கலாமானா எது எடுப்பீங்க நீங்க? ஆல்மோஸ்ட் இதுலயே எனக்கு பெட்டரா ஃபீல் இருக்கு இப்போ. ஓகே, ரேஞ்சும் நல்லா இருக்கு, பிக்கப்பும் நல்லா இருக்கு. ஏன்னா இ பைக்கை பொறுத்தவரையும் ஒன்றுத்துல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். பேட்டரியோட மைலேஜ் அந்த சார்ஜிங்கை பொறுத்து தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆனா இதுல அப்படி இல்லை, பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கிறதால நமக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஸோ அதனால எனக்கு இதுல வந்து ஃபோக்கஸ் நல்லா. அது இல்லாம அது சார்ஜிங் டைம் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் இது ஆமா, இது டக்குன்னு நம்ம எங்கேயாவது போய் நடுவில் நின்னாலும் நான் டக்குன்னு ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு கூட பெட்ரோல் போட்டு நான் போயிடுவேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சிஎன்ஜி கேஸ் கூட ஃபீல் பண்ணிப்பேன். ஸோ இ பைக்னா இந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா ஃபீல் பண்ணுவேன். இதுல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் கூட இது பெட்டரா தான் இருக்கு. ஆமா, ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? 99.99% கன்ஃபார்ம் வாங்கலாம். 1% அவங்களோட திங்கிங்கை பொறுத்து மாறலாம். ஆனா என்ன பொறுத்தவரை 99.9% ஓகே. ஓகே தான், ஓகே தான். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். சேஃபா டிராவல் பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க் யூ. சரிங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பஜாஜ் சிஎன்ஜி பைக் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, எப்போ டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டெலிவரியுமே ஆல்ரெடி நிறைய ப்ரீ புக் பண்ண கஸ்டமருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பஜாஜோட சிஎன்ஜி பைக் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ப்ரீ புக்கிங்கை புக் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச இந்த பஜாஜ் சிஎன்ஜி பைக்கை டெலிவரி எடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பஜாஜோட ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக்கை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் டீட்டெயிலான ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.